சுவாமிஜியின் அந்த கொடூரச் செயல் காலத்தின் பக்கங்களில் இருந்து மெல்ல மெல்ல மறைகிறது. ரங்பூரும் லால்பத்தியும் பழைய நிலைக்கு மெதுவாக திரும்புகிறது. அந்த நிலை நீண்ட நாள் நீடிக்கவில்லை. ஒரு நாள் சந்தியாவின் வாழ்வில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நிகழ்கிறது. யாருமில்லாத அனாதையாகிவிட்ட அவளுக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை சந்திரன் தன் கையோடு கொண்டு வருகிறார். சந்தியாவுக்கே ஆச்சரியம். யாருக்கோ கொடுக்க வேண்டிய கடிதத்தை சந்திரன் தவறி தனக்கு எடுத்து வந்து விட்டானோ என்று. சந்தியா சந்தேகப்பட்டது போலல்லாமல் கடிதம் அவள் பேருக்கே வந்திருந்தது. அரைமனதோடு கடிதத்தை வாங்கி பார்க்கிறார். பாவம், அவளால் பார்க்க மட்டும்தானே முடியும், படிக்க முடியாதே. இதுவரை எங்களுக்கு வந்த கடிதங்களை கேட்டு நீ ரசித்தாய். இன்று உனக்கு வந்திருக்கும் கடிதத்தை நாங்கள் ரசிக்க வேண்டும். எப்போதும் போல் சந்திரனை படிக்கச் சொல் என்று சொல்லி அவளை நிர்பந்திக்கிறார்கள். சந்தியாவும் கடிதத்தை சந்திரனிடம் கொடுத்து படிக்கச் சொல்கிறாள். கடிதத்தில் என்ன இருக்கிறது, யார் அதை எழுதினார்கள் பார்ப்போமா? மென்மையான இதயம் உள்ளவங்க முள்ளு குத்துனா கூட முள்ளு மேல கோவப்பட மாட்டாங்க. ஆனா கொடூரமான மனசு உள்ளவங்க பூ பட்டா கூட அந்த பூவை கசக்க எரிஞ்சிருவாங்க. நாட்டுல கெட்டவனுங்க அதிகமாயிட்டாங்கன்னு சொல்றேன். சந்தியா, நீ ஒரு அழகான ரோஜா. அதுல இருக்கிற வாசம், அதோட நிறம், அதோட மென்மை எல்லாமே பொங்கிட்டையும் இருக்கு. அதனால நீ ஒரு ரோஜா தான். இருளாய் இருந்த என் வாழ்வில் சுடராய் வந்தவள் நீ. வாசம் என்னவென்று அறியாத என் அருகில் மல்லிகையாய் பூத்தவள் நீ. கவிஞர் சொன்னது போல் உன்னை பார்த்த போதுதான் நான் என்னை உணர்ந்தேன். என் இதயத்திற்குள் இசை மீட்டும் என் நினைவுகள் உன்னை நினைத்தே ஸ்ருதி சேர்க்கின்றன. எனக்குள் காதல் பொங்கி வழிந்து உன்னை தழுவ துடிக்கின்றது. என்னது காதல் வழியுதா? அது ரொம்ப ரொம்ப ஆழமான காதல். குறுக்க பேசாத, கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். படிக்கிறேன். படி படி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா தூரமா தெரிகிற உன்னோட நிழல் என்ன பார்த்து சிரிக்குது. என் மேல இருக்க காதல் இல்ல, ஏதோ ஒரு கோவத்துல. கோவமா? ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு கோவம்? அவனே சொல்லுவான். ஓ, நான் ஏதோ நீ என்னதான் திட்டியோன்னு நினைச்சேன். படிக்கணுமா வேண்டாமா? நீ மேல படி. இது கூட புரியாம எப்படி இவ்வளவு பெரிய பொண்ணானா? இதுல ஒரு புள்ளைய வர பெற்றிருக்கா. அதுக்கப்புறம் உன்னை அடையணும்னு என் இதயம் துடிக்க ஆரம்பிச்சது. உன்னை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சேன். கால் தடுக்குச்சு, கீழே விழுந்த, காயப்பட்டது, ரத்தம் வந்தது, எதையுமே பொருட்படுத்தாம உன்னை நோக்கி ஓடி வந்துகிட்டே இருந்தேன். அந்த ஓட்டம் உன் வீட்டை பார்த்ததும் தான் நின்னுது. உன் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு வழியும் தேடினேன். ஆனா அங்க வழி இல்லை. ஏன்னா அங்க நாலா பக்கமும் செவுரு மட்டும்தான் இருந்தது, கதவுகளே இல்லை. அதுல யாரும் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு நீ கதவுகளே வைக்கல. சந்திரன், அது எங்க எழுதிருக்கு? எங்க எழுதிருக்கா? இங்க. இங்கயா? மேல படிக்கலாம். அதுக்கப்புறம் இதயமும் சேர்ந்ததுனால கையும் கையும் இணைஞ்சது. என்னைக்குமே கைவிடாத ஒரு பயணமும் தொடர்ந்தது. அந்த பயணத்தோட முடிவு காதலா மட்டும்தான் இருக்கும். காதல், கடைசி வரைக்கும் காதல். இப்படிக்கு பெயர் எழுதாத காதலன். அட கடவுளே, இது லெட்டரா இல்ல கவிதையா? எஸ் சந்தியா, இந்த லெட்டர் எழுதினவன் உன் லவர் கிடையாது, ஏதோ திருட்டு பையன். யாரோ கவிஞர் எழுதின கவிதையை திருடி லெட்டர்னு சொல்லி உனக்கு எழுதி அனுப்பி வச்சிருக்கான். மயங்கிடாத. உனக்கு போறாமல உள்ளுக்குள்ள போச்சங்குதுன்னு. இந்த லெட்டரை பார்க்கும்போது எவனோ கஷ்டத்தை சொல்லி எழுதியிருப்பான்னு நினைச்சேன். இது என்னமோ காதல் கடிதமாலாம் இருக்கு. நம்ம ஏரியாவுக்குள்ள இந்த மாதிரி வர்ணிச்சு எழுதுறதுக்கு எவன் இருக்கான்னு தெரியலையே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது. நம்ம சந்தியாவ எவனோ ஒருத்தன் உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன் சந்தியா, இந்த லெட்டரை தம்பி படிச்ச உடனே உன் உடம்புக்குள்ள ஏதாவது பொங்குன மாதிரி இருந்துச்சா? கீழே மேல வரைக்கும் அப்படியே சில சில சிலதுன்னு இருந்துச்சு. எவனோ ஒரு முட்டா பையன் எழுதியிருக்கான். அதுக்கு போய் இப்படி உருக்கி லெட்டர் எழுதுறதுக்கு அவன் என் கூட வந்து படுத்துட்டே போயிருக்கலாம். அட, அவன் இப்படி மூளைய கசக்கி கசக்கி பெரிய பெரிய வார்த்தைகளா பொறுக்கி போட்டு இப்படி எழுதுனதுல என்ன பிரயோஜனம்?
ஆனா ஒரு விஷயம் சந்திரன், எனக்கு வந்த முதல் கடிதம் இது. அதுவும் காதல் கடிதம் வந்திருக்கு. பாரு, பாரு, பாரு. இந்த புடி 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 புடி. உன் கையாலேயே உள்ள வச்சிடு. ஏய், என்ன பண்றா பாத்தீங்களா? ஒருத்தர் ஃபீல் பண்ணி லெட்டர் எழுதிருக்கா. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. புரிஞ்சுங்களா பாருங்க. சந்தியாக்கு காதல் கடிதம் வந்திருக்கு. லல்லா